வணக்கம் நண்பர்களே, நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை. வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆட்டோ சம்மந்தப்பட்ட வீடியோ தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதுமாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது. அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிங்க. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த வீடியோ இன்றைக்கி என்னுடைய பார்க்கணும்னு பார்த்திங்கன்னா, நிறைய நண்பர்கள் ஆட்டோ வந்து காலையில் ஸ்டார்ட் பண்ணுறது இதாக இருக்குது. அப்புறம் 2-3 வாட்டி செல்ஃப் 2-3 வாட்டி போட்டால் தான் அப்புறம் ஸ்டார்ட் ஆகுது, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டுருக்காங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டியில் வந்து ஒரு ராக்ராம்னு ஒன்று சொல்லுவாங்க, இன்ஜின் ஹெட்டில் இருக்கும். அந்த ராக்ராம் தான் பார்த்திங்கன்னா, அதில் பார்த்திங்கன்னா 2 வால் இருக்கும். இப்போ கைட்டு ஒன்று காட்டுற மாதிரி அதில் 2 இது இருக்கும். ஆட்டோ ஓட்டவங்க பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து இன்புட்டு, இன்னொன்று அவுட்புட் வால்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு வாலில் வந்து டீசலும் ஏரும் கலந்த மாதிரி உள்ளே போகும். உள்ளே போகிற ஏரும் டீசலும் எரிஞ்சு இன்னொரு இது வழியால் வெளில வந்துடும். அதுதான் அதில் ஃபங்க்ஷனு. இந்த 2 வந்து கரெக்டான டைமிங்கில் நடந்தால் தான் வண்டி வந்து பிக்கப்பும் இருக்கும். அதுமாரி ஸ்டார்டிங் ப்ராப்ளம் எதுவுமே வராது. அதனால் வந்து இந்த 2 ராக்ராமே வந்து கரெக்டாக நீங்கள் ஒரு சர்வீஸ் டு ஒரு சர்வீஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, ஸ்டார்டிங் ப்ராப்ளம்லாம் வராது. அப்புறம் பார்த்திங்கன்னா, நிறைய நண்பர்கள் பார்த்துருக்கேன், இந்த கியரை வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிக்கிட்டு ஆக்சிலேட்டர் திருப்பி பிடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த ஸ்பீட் பிரேக்கெலாம் ஏறும்போது கியரை மாற்றியே ஓட்ட மாட்டாங்க. அந்தமாரி ஓட்டலைனா தான் இந்த ராக்ராம் வந்து அடி வாங்கும். நீங்கள் கரெக்டான ஆர்பிஎம்மில் வச்சு கரெக்டாக ஓட்டினீங்கன்னா இந்த ராக்ராம் வந்து அடி வாங்காது, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இல்லைன்னா ஸ்பீட் பிரேக்கர்லாம் கரெக்டாக கியர் மாற்றி போகலைன்னா இந்த பிரச்சனை வரும். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு சர்வீஸுக்கு ஒரு வாட்டி, இன்னொரு சர்வீஸ் விட்டு ஒரு சர்வீஸ் ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணிங்கன்னா போதும். செக் பண்ணிட்டு கொஞ்சம் டைட் பண்ணிட்டீங்கன்னா போதும், எந்த பிரச்சனையும் வராது. இதுதான் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ப்ராப்ளம் வர்றதுக்கு ஃபஸ்ட்டு காரணம். நிறைய காரணம் இருக்குது, அதில் வந்து இது மெயினான காரணம். இதில் எதுவும் பிரச்சனை வந்தால் தான் வண்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கான பிரச்சனை நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. சேனல் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆட்டோ சம்மந்தப்படியே தான் அப்லோட்